வெல்கம் டு டெக் பிரதர். நாங்கள் விக்னேஷ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா OnePlusல Nord CE 3 Lite அப்படிங்கிற ஃபோன் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம டேரெக்டாக அமேசான்லேருந்து வாங்கினது. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அமேசான்லேருந்து டேரெக்டாக ஆர்டர் பண்ணது. பாக்ஸ் பேக்கிங்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இதுதான் பில்லு. OnePlus Nord மொபைல் தான் வந்துருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கூட டவுட் பட்டேன், இருந்தாலும் ஃபோன் தான். இதை ஓப்பன் பண்ணிடுவோம். உங்களுக்கு க்ளோஸ்அப் ஷாட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு க்ளோஸ்அப் ஷாட் காமிக்கிறேன். இப்படியே ஓப்பன் பண்ணிடுவோம். பாக்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக ஈஸியாக வர மாதிரி இருக்குது. பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க 20,000 கொடுத்துருக்காங்க. அதே ரேட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். படிக்கிறதுக்கு நிறைய நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, உட்காந்து பொறுப்பாக படிச்சுட்டு இருக்கலாம். அதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சிம் எஜெக்டர் வந்து டூல் கொடுத்துருக்காங்க. ரெட் கேபிள் கிளிப் கார்டு கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். 4 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு சிலிக்கான் டிபியூ கேஸு. எப்படியும் ஒரு வாரத்தில் மஞ்சளாக போயிடும், அதனால் இது வந்து யூஸ்லெஸ் தான். டெம்பரரியாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. பாக்ஸில் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. இது மொபைலு. பார்த்தீங்கன்னா தெரியும். மொபைல் சைடில் வைப்போம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து ஒரு 80 வாட் சூப்பர் ஹூப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆனால் மொபைல் வந்து 67 வாட்ஸ் தான் வந்து சப்போர்ட் ஆகும். 80 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு OnePlus ஃபோன் அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த 80 வாட் சார்ஜரை. அது போக டைப் A to டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். டைப் A to டைப் C கேபிள். இதையும் சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. அடுத்து மொபைல் பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு பிளாக் கலரு, நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஆனால் இது வந்து பிளாக் சைடு வந்து பிளாஸ்டிக் தான். கேமரா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க 108 மெகா பிக்சலு. இது ரெண்டும் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்ட்டு அவங்களுக்கே தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான கேமரா தான். 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த்து. இது ரெண்டுமே யூஸ்லெஸ் கேமரா தான். பேசாமல் ஒரு வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா கூட யூஸ் ஆகிருக்கும். சைடில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வால்யூம் அப், வால்யூம் டவுன். இது வந்து லெஃப்ட் சைடில் பார்த்துங்க. இந்த இடத்துல சிம் எஜெக்டர் டூல் வந்து, அதாவது சிம் கார்டு போடக்கூடிய அந்த ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட்டு. ஹைப்ரிட் ஸ்லாட்னா உங்களுக்கு 2 நேனோ சிம் போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டு. அதாவது 2வது சிம் வந்து ஒன்று சிம் போடலாம், இல்லை மெமரி கார்டு, அந்த மாதிரி தான் ஆப்ஷனு. மேலே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது இந்த இடத்துல. கீழே வந்து டைப் C சார்ஜிங் போட்டிருக்கு, ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இந்த இடத்துல 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கூடிய அந்த இது இருக்குது. நடுவில் வந்து மைக் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். மொபைல் பூட் ஆகிட்டு இருக்கு. அது போக ரைட் சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இது வந்து அமலட் டிஸ்பிளே கிடையாது, LCD டிஸ்பிளே தான். அது ஒன்று தான் இதில் ட்ராபேக்கு. பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா பூட் ஆயிடுச்சு. இதில் வந்து ஸ்னாப்ட்ராகனோட 695 ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 20,000 பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெக்கே வந்து உங்களுக்கு பெட்டரான ஸ்பெக் தான். என்ன ஒரு டிஸ்பிளே மட்டும்தான் ஒரு மைனஸு. LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க.
அதுவும் ஆனால் 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. மேலே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு இயர்ஃபோனாகவும் யூஸ் ஆகும், ஸ்டீரியோ ஸ்பீக்கராகவும் யூஸ் ஆகும், அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபோனோட லுக் வைஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஒரு கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ஆனால் என்ன ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அப்படியே வந்து இதாகும். ஃப்ளாஷ் லைட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா பிக் சைஸில் ஒரு ஃப்ளாஷ் லைட்டே வந்து கொடுத்துருக்காங்க. அமலட் டிஸ்பிளே ஒன்று தான் இதில் வந்து ஒரு ட்ராபேக்கு. மற்றபடி உங்களுக்கு பேட்டரியும் 5000 mAh இருக்கும். சார்ஜிங் ஸ்பீடும் வந்து உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா 67 வாட்ஸ் இருக்கும், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பிரைட்டான டிஸ்பிளே தான். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே தான். ஸ்மூத்னஸும் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. ஏன்னா ரிஃப்ரெஷ் ரேட் பாருங்கள், 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது, 60 ஹெர்ட்ஸ் 120 ஹெர்ட்ஸ், அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லாவே இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. அமலட் பேனல் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா கலர்ஸ்லாம் வந்து பஞ்சியாக இருக்கும் வீடியோ பார்க்கும்போது. அமலட் பேனல் இல்லாதனால உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஐஃபோன் மாதிரியே பேட்டரி ஹெல்த் எல்லாமே காமிச்சிடும். இப்போ வர ஒன் ப்ளஸ் 11 நாடு எல்லாத்தையுமே வந்துருச்சு. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 100ல் இருக்குது. நம்ம பேட்டரி கெப்பாசிட்டி வந்து குறைய உங்களுக்கு தெரிஞ்சிடும். 80 70லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு சார்ஜ் நீங்கள் வந்து பேட்டரி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த பிரச்சனையில் எதுவுமே இல்லை, இதில் ஈஸியாக எல்லாமே கண்டுபிடிச்சிக்கலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிஜன் OS 13 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13ல் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். 8+8 GB 16 GB வரைக்கும் நீங்கள் வந்து ரேம் எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்பில்டாகவே 8 GB இருக்குது, ப்ளஸ் ஒரு 8 GB பண்ணிக்கலாம். கேமராவும் பார்த்துங்க, ஃப்ரண்ட் வந்து 16 மெகாபிக்சல் இருக்குது, ரியர் வந்து 108, அப்புறம் 2 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சல். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 இருக்குது. இதான் இந்த ஃபோனுடைய இனிஷியல் இம்ப்ரெஷன். அன்பாக்சிங் பண்ணிட்டு கையில் வெயிட்டும் வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஃப்ளாஷ் லைட் பார்ப்போம். இதுதான் ஃப்ளாஷ் லைட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். தெரியாது, மேக்ஸிமம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நைட் டைமில் பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். மற்றபடி உங்களுக்கு பிரைட்னஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு ட்ராகன் டெயில் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் மாதிரியே ட்ராகன் டெயில் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு பிராண்டோடைய கிளாஸு. இதுவும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். மற்றபடி இந்த ஃபோனோட அவுட்டர் லுக் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. அதாவது 20,000 பட்ஜெட்டில் ஒரு 5G ஃபோன் வந்து இந்த அளவுக்கு ஸ்பெக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். வேறு கம்பெனிலையும் இருக்குது இதே மாதிரி, ஆனால் என்ன இதில் ஒரு அமலட் டிஸ்பிளே மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இருந்தாலும் ஆக்சிஜன் OS ப்ளஸ் இந்த யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டரான சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த 20,000 பட்ஜெட்லேயே. ஏன்னா உங்களுக்கு 67 வாட்ஸ் சார்ஜிங் ஸ்பீடு கொடுக்குறாங்க, அதனால் வந்து உங்களுக்கு இது ஒரு பெட்டரான சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. பை.